மேலும் கொத்து கொத்தாக மரணங்கள். இதே கொடூரம். என்ன தீர்வு, என்ன செய்யணும்? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஒரு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய, வேதனை அளிக்கக்கூடிய, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சம்பவம் நேற்று வெளியிலே செய்தியாக வந்தவுடன் உடனடியாக இது குறித்து எங்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். இன்றைய தினம் அந்த மருத்துவமனைக்கு, கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று அங்கே உள்நோயாளியாக தற்பொழுது இருக்கக்கூடியவர்களை சந்தித்தேன். 50க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது உள்நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பலர் தங்களுடைய சுய நினைவை இழந்து ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ சேவையை வழங்கி அவர்கள் உயிர் பெற வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் விரும்புகிறோம். அதே போன்று அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கருணாபுரம் அந்த பகுதிக்கு எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளோடு நான் சென்று பார்த்தேன். கருணாபுரம் பகுதி என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும். அது ஏதோ ஒரு கிராமப்புறத்தில் ஏதோ மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி அல்ல. கருணாபுரம் என்பது கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட நீதிமன்றத்தினுடைய முகப்பு வாயில், காவல் நிலையத்தினுடைய முகப்பு வாயிலில் அங்கிருந்துதான் அந்த கருணாபுரமுடைய அந்த பகுதி என்பது துவங்குகிறது. அதில் உள்ளே நுழைந்ததிலிருந்து 23 பேர் ஒரே தெருவில், ஒரே கிராமத்தில் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அவல ஓலம், எங்கே சென்றாலும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு அப்பாவை இழந்து விட்டேன், மகனை இழந்து விட்டேன், தந்தை இழந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு அந்த செய்திகள், அதை கேட்கின்ற போது நெஞ்சம் குமுறுகிறது. ஆட்சி செய்யவில்லை, போகவில்லை, அதையெல்லாம் நாம் ஒருவரும் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தாலும் கூட எப்பொழுதுதான் இது போன்ற துயர சம்பவங்களை நாம் நிறுத்தப் போகிறோம் என்ற மன வலியும் வேதனையோடும் இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் இந்த மிக முக்கியமான ஒரு விவாதம் என்பதனால் கவனமாக இந்த செய்தியை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நீங்கள் கூட சொன்னீர்கள். மரக்காணத்தில் 22 பேர், அதுக்கு பிறகு மதுராந்தகம் 9 பேர், 29 பேர் கடந்த ஆண்டு இருந்தார்கள். இப்பொழுது 40 தொட்டிருக்கிறது. இன்னும் இது கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இது போன்ற பல செய்திகளை நாம் உணர்வுபூர்வமாக பேசுகிறோம். ஆளும் கட்சிக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கிறோம். அதற்கு ஆளும் கட்சியினர் இல்லை இல்லை நாங்கள் சரியாக தான் செய்கிறோம் என்று அவர்கள் தரப்பினுடைய நியாயங்களை வைக்கிறார்கள். ஆனால் அடிப்படையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த விவாதத்தின் மூலமாக தமிழகத்தினுடைய மது தொடர்பான உண்மை நிலவரத்தை தந்தி தொலைக்காட்சியின் மூலமாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டில் போதை பாக்கெட், கஞ்சா பாக்கெட் இல்லாத தெரு, ஊர், கிராமம் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை. இரண்டாவது, ஒரு பெட்ரோல் 1 லிட்டரை விட்டு ஒரு பட்டி கடையில, ஒரு டீ கடையில வச்சு விற்கிற மாதிரி மதுபானம் சந்து கடைகளில் குவார்டர் பாட்டில், ஆஃப் பாட்டில், பீரு என்பது சாதாரணமாக பெட்டி கடைகளில் கிராமம் தோறும் அதுக்கு நேரம் காலம் எல்லாம் இல்லாமல் இன்றைக்கு விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலையில 6 மணிக்கு போனா அங்கே சட்டவிரோதமாக மதுபானங்கள், டாஸ்மாக் மதுபானங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த 3ம் நான் சொல்லுகிறேன், கவனமாக சொல்கிறேன், எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் சகஜமாக நடந்தது. ரொம்ப பொதுப்படுத்தி அடுத்தது முடிச்சிடறேன். அதுக்கடுத்து முடிச்சிடறேன். கள்ளச்சாராயம் என்பது அதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் டாஸ்மாக் கடைகளை நாங்கள் திறந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த கருணாபுரம் கிராமத்துல அதைத்தான் நான் இப்பொழுது இதை இணைத்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை, அதற்கு துணையாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறது. மாவட்ட ஆட்சியர் பணி இடைநீக்கம், அதாவது டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார். மற்றவர்கள் காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். ஆனால் நடந்த நிகழ்வு என்னவென்றால், அதில் அந்த கருணாபுரத்தில் நடந்த முதல் மரணம், அதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த மரணம் வயிற்று வலியால் வந்தது என்று சொல்லுகிறார். ஒருவேளை மாவட்ட ஆட்சியர் அந்த செய்தியில் இது ஒரு கள்ளச்சாராய மரணம், யாரும் இனி மது அந்த தங்களிடம் இருக்கக்கூடிய அருந்தாதிகள் என்று சொல்லியிருந்தால் ஏறக்குறைய பாதிக்கும் மேற்பட்டவர்களை நாம் காப்பாற்றி இருக்க முடியும். காரணம்,
பலர் அந்த மரணத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்கள் அருந்தியவர்கள் தான் பல பேர். இது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம். இதை தடுத்திருக்க வேண்டியவர் மாவட்ட ஆட்சியர். ஆனால் அந்த தகவலை ஊடகங்களுக்கு தவறான தகவல்களை மாவட்ட ஆட்சியர் சொல்வதற்கு அவரை தூண்டியவர் யார் என்று கேட்டால் அதற்கு காரணமானவர் வசந்த் கார்த்திகேயன், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ. அந்த பகுதியில் ஜாம்பவான் போன்று இருக்கவர். நான் வசந்தை தவிர யாருக்கும் தலைவணங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், மாவட்ட ஆட்சியர் தினந்தோறும் அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பாக வசந்த் கார்த்திக் அங்க ஷட்டில் காக் ஆடுறாருன்னா அந்த கிரவுண்டுக்கு போய் அவர் ஷட்டில் காக் ஆடி முடிச்சுட்டு வந்த பிறகு அவர்கிட்ட பேசிட்டு தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்வார் என்ற தகவலை அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தருணத்தில் தான் சொல்றேன், இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய திமுகவினர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறார் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அங்கே மதுராந்தகத்தில் மரக்காணத்தில் நடந்த சம்பவத்தில் அதற்கு மஸ்தான் அவர்கள் காரணமாக இருந்தால், அங்கே இருக்கக்கூடிய மருதூர் ராஜா என்பவருக்கு மஸ்தான் நெருக்கமானவர் என்று அப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதே போன்றுதான் இப்பொழுது வசந்த் கார்த்திகேயன் அவர்களுக்கும் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் என்பவருக்கும் மிக நெருக்கமான உறவு. பல முறை அவர் காவல் நிலையத்திற்கு செல்லுகின்ற பொழுதுதான் இவர் வெளியே அனுப்புங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவருக்கு சொல்லக்கூடிய செய்திகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் காவல்துறையில் பணியாற்ற முடியாது என்ற நிலைமையில் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல உதயசூரியன் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது, இங்கே விற்கப்படுகிறது. எனவே இதையெல்லாம் தமிழக அரசு உணர்ந்து புரிந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இல்ல திரு பாலு, நான் புரிந்துக்கிறேன் அடுத்தது நான் சொல்லிடுறேன். அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களும் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களுக்கும் உடனடியாக அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட வேண்டும். திரு மனுஷபுத்திரன் நிறைய சார்ஜஸ் வைக்கப்பட்டிருக்கு, பதில் பெறுவீங்க. அதே போல கருணாபுரத்திலிருந்து திருமிகு ரோசி அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு மனுஷ், இதற்கு நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க. இதுல வந்து ஒரு நிர்வாக தோல்வி, ஒரு ப்ரோஹிபிஷன் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள். அதை தாண்டி ஒரு டினாயில் அந்த மாவட்ட நிர்வாகம் போயிடுச்சு. இது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு உடனே அதை வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கன்னா மற்றவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க, மரணத்துக்கு வந்தவங்க குடிக்கிற அளவுக்கு இந்த நிலைமை போனதுனால தான் இத்தனை மரணங்கள்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. திரு பாலு வைத்த ஸ்பெசிபிக் சார்ஜஸுக்கு நீங்க பதில் சொல்ல வருவீங்க. இந்த சம்பவம் என்பது நெஞ்சை உருக்கக்கூடிய, அனைவருடைய இதயத்தையும் உடைய செய்யக்கூடிய ஒரு மிக மிக துயரமான ஒரு சம்பவம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த காட்சிகளை எல்லாம் பார்ப்பதற்கு எவருடைய இதயமும் உடைந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த அழுகுரல்களும் அந்த துயரங்களும் அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களை பறிகொடுத்தவர்களுடைய கண்ணீரும் அந்த கூட்டங்கோடு அந்த மொத்தமாக அந்த உடல்கள் எரியூட்டப்பட்ட காட்சிகளும் உண்மையிலேயே இதயத்தை நடுநடுங்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதில் நாம் அந்த துயரம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் அது என்பதை நான் முதலில் என்னுடைய ஒரு அவர்களுக்கான அஞ்சலியோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.